என்னைக்கு வந்து அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து எஜுகேஷனே மாறிச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ரூல் வந்ததுல, அந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சூழல் எப்படி இருக்கு சார்? முன்னாடி எல்லாம் வந்து குச்சி வச்சிருந்தா குச்சை பார்த்தோன்னே பயப்படுவோம் சார். அப்படியே கையை நீட்டு அப்படின்னு வாத்தியாரு. கையை நீட்டினோன்னா அப்படி ஒரு அடி அடிச்சோன்னா ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு ஓடுவோம். நம்ம அழுதுகிட்டு ஓடுவோம். இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு நம்ம முடிவு எடுப்போம். அதனால நம்ம வந்து உருப்பிட்டோம் சார் நம்ம. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை வந்து அவங்கள உருவாக்கி அவங்கள ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியா, ஒரு நல்ல ஒரு மனிதனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா உருவாக்கணும்ன்ற ஒரு டார்கெட் எங்களுக்குள்ள இருந்தா கூட இன்னைக்கு வந்து பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சுட்டாங்க, அதனால பிள்ளைக்கு வந்து அடிபட்டுருச்சு, வீக்கம் ஆயிடுச்சு, அவனுடைய உயிர் போயிடுச்சு, மயங்கி விழுந்துட்டான் இப்படின்ற செய்தியை கேட்டுக்கிட்டு ஒரு பொதுவா ஒரு சட்டம் போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா, ஆசிரியர்களுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு சார். அவர்களுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு சுதந்திர மனோபாவம் இல்லை.